பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம். பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க தாயே. அன்னையே தாயே, பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம். பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம். காலமெல்லாம் காப்பவர் காட்சி மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தார். தொடக்க நூலிலிருந்து நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால்
கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றில் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தரவரை நீ ஏத்தி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தரவரை நீ ஏத்தி பாடுதே. இந்த ஏழையை நினைத்தார், என் தாழ்நிலை கரைந்தார், என் தேவனவை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. இந்த ஏழையை நினைந்தார், என் தாழ்நிலை கலைந்தார், என் தேவனவரை நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழுதே. மனசெல்லாம் 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 ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தரவரை நீ ஏத்தி பாடுதே. சொல்லி சொல்லி மாளாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. சொல்லி சொல்லி மாளாத பேறுகள் கொடுத்தார், அதை சொல்லி சொல்லி சந்ததிகள் என்னை வாழ்த்துமே. ஆண்டவர் அவர் நாமம் தூயர் என்பதால், என் ஆண்டவர் அவர் நாமம் தூயர் என்பதால், அதை போற்றி போற்றி பாடுதே கொண்டாடுதே, பாடுதே கொண்டாடுதே. மனசெல்லாம் 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 ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தரவரை நீ ஏத்தி பாடுதே. அவர் பதம் பணிவோர்க்கு தலைமுறையாக அவர் இருக்கும் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார். அவர் பதம் பணிவோர்க்கு தலைமுறையாக அவர் இருக்கும் காட்டி அருளினார், எனக்கும் இறங்கினார். அவர் தோல் வலிமை காட்டு ஆண்டவர் அழிந்தார், அவர் தோல் வலிமை காட்டு ஆண்டவர் அழிந்தார். என் மீட்பர் அவரை பாடுதே கொண்டாடுதே, பாடுதே கொண்டாடுதே. மனசெல்லாம் 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 ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தரவரை நீ ஏத்தி பாடுதே. மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே, என் மாவேந்தரவரை நீ ஏத்தி பாடுதே. இந்த ஏழையை நினைத்தார், என் தாழ்நிலை கரைந்தார், என்
மகிழுதேன் மனசெல்லாம் ஏன் மனசெல்லாம் மனசெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுதே என் மாவேந்தர் அவரை நீத்தி பாடுதே. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 3 முதல் 10 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசை அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வு வச்ச அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைப்பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் வானதூதர் கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் மறுமொழியாக அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சரி நிசா பாம பாம கம பாம பாம கம பாம பாம கரி சரி நிசா. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? மல்களை கொய்து வந்தேன், மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளை கொண்டு வந்தேன், கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே. மலர்களை கொய்து வந்தேன், மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளை கொண்டு வந்தேன், கனிவிரக்கம் கொண்டவரே. மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் நிச்சிடுவே என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மனிசா லிசா மபனி கனி கமபாரி கமா நிசகரி கரிசா. அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய், அன்புருவே காணிக்கையாய். அடியவரை ஊற்றிடுவாய், உமதுடலாய் மாற்றியது, உமதுடலாய் மாற்றியது. அப்பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையாய். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்களது குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக பாடுவதாவது. அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவரே தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. இறைவனின் அன்னையே, எங்களின் அரசியே, நெஞ்சமெல்லாம் உம்மையே பாடி மகிழுதே. இறைவனின் அன்னையே, எங்களின் அரசியே, நெஞ்சமெல்லாம் உம்மையே பாடி மகிழுதே. எந்நாளும் உதவிடும் பாத்திமா தாயே, கண்ணாக பிள்ளையம்மை காத்திடுவாயே. எந்நாளும் உதவிடும் பாத்திமா தாயே, கண்ணாக பிள்ளையம்மை காத்திடுவாயே. காலமெல்லாம் காப்பவர், காட்சி தந்து மீட்பவர், கண்ணீரை துடைப்பவர், கண்ணிமையாய் காப்பவர், என்றுமே நமது அன்னையே. புனித பாத்திமா எங்கள் அன்னையே. பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம், பாத்திமா அன்னையை போற்றி பாடுவோம். காலமெல்லாம் காப்பவர், காட்சி தந்து மீட்பவர், கண்ணீரை துடைப்பவர், கண்ணிமையாய் காப்பவர், என்றுமே நமது அன்னையே.